இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி பல பேருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நினச்சிருந்தா அவரை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அவரை பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே கேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா யாரும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் இருந்தது. இதே மனோஜ் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் இன்னும் இருந்திருப்பாருன்னு சொல்லப்படுது. கடைசி நேரத்தில் மனோஜுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகள் இருந்தது. கூட யார் இருந்தது, யார் எல்லாருக்கும் பணம் கேட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இயக்குனர் இமயம் நம்மளோட வாழ்ந்த ஒரு மகான் சொல்லலாம், மாமனிதர் சொல்லலாம். அவரோட பழகின விஷயங்கள் நிறைய எனக்கு இருக்குது. ஒரு சகாப்தம் இன்றைக்கு மறைஞ்சிருச்சு. தமிழ் திரையத்தோட பேர் இழப்புன்னு தான் சொல்ல முடியும் என்னால். அந்த இடத்த பிடிப்பதற்கு இன்னொரு இயக்குனர் பிறந்தா கூட அந்த இடத்த பிடிக்க முடியாது தான் சொல்லி வைப்பேன் நான் தான். பட் இதனால் ஏற்பட்டு என்னங்கிறது வயசு ஒரு மூப்பு ஒரு காரணம். 85 இயர்ஸ் ஓல்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அவருக்குள்ள சில ஃபேமிலி பிரச்சனைகள் தான் இந்தளவு அவர் டக்குன்னு படுக்க வச்சதுன்னே சொல்ல முடியும். மனோஜ் அவர்களுடைய இறப்பு அவரால் தாங்கிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா ரொம்ப 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 ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தார் பையன் மேலே. பொண்ணு மேலே ஒரு அஃபெக்ஷன். ஜனனி அப்புறம் மனோஜ் கிரியேஷன்ஸ்னு சொல்லி பேனரே வச்சு நிறைய படங்கள் பண்ணார். நிறைய புதுமுறை அறிமுகப்படுத்தலாம் மனோஜ் கிரியேஷனில். பட் மனோஜுக்கு அவருக்கு சில அதாவது அவர் திடீர் மறைவு ஏற்றுக்கொள்ளவே முடியல அவரால். அன்னைக்கு அவர் அப்படியே உடல் செல்லாம் படுத்தவர் தான். அதுக்கப்புறம் மீண்டும் ஒருவார் இப்படியே படங்கள் நடிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரிச்சு வர வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிச்சு. சில பிரச்சனைகள் மனோஜ் எப்படியாவது ஹீரோவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதாவது எவ்வளோ ட்ரை பண்ணார், படங்கள் பண்ணார். மனோஜுக்கு அவருக்குமே நிறைய பிரச்சனைகள், சண்டைகள்லாம் உருவாச்சு. ஸோ கடைசியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னும் போது தான் மனோஜ் வச்சு ஒரு படம் பண்ணாங்க. அதில் நிறைய பணப்பிரச்சனைகள் வேறு வந்துச்சு. மனோஜ் அம்மா கிட்டலாம் போய் நகையெல்லாம் அடை வச்சு வாங்கி கொடுத்து பண்ணி இந்த படத்தை முடிச்சது இருக்கும். இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பட்ட சமயத்தில் அவர் ஹீரோ பண்ண படமும் ஓடலை, டைரக்ட் பண்ண அந்த படமும் போல. அந்த படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிச்சு. நிறைய கடன் பிரச்சனை உருவாச்சு. மனோஜில் ரொம்ப அப்செட் ஆனார். அப்பா டைரக்ட் பண்ணி நம்ம ஹீரோ பண்ண முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணார், அசிஸ்டன்ட் ரைட்டராக இருந்தார், அதுவும் சைன் பண்ண முடியல. டைரக்ட் பண்ணார், அதுலேயும் சக்ஸஸ் ஆக முடியலைங்கும் போது அவருடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல மனோஜினால். அதனால் அவருக்கு அவரே சில உடலை கெடுத்துக்கிட்டான்னு தான் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் மனோஜும் நம்மக்கிட்ட இல்லை, பாரதி ராஜா அவர்களும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை ரொம்ப உள்ள டீப்பாக பர்சனலில் போக விரும்பலை நான் அதை. பட் தன்னுடைய உடலை அவரே கெடுத்துக்கிட்டார் மனோஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் அப்பாவும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. சண்டையிலேருந்து ஒருத்தர் பேசாமல் இருந்தாங்க. பாரதி அவர்கள் ஈசிஆர் வீட்டில் போய் ஒரு தனியாக இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் அவருக்கு ஏதோ தெரியும் போல், தன்னோட உடல் ரொம்ப மோசமாக தான் என்னன்னு தெரியல. அப்பா கிட்ட பேசணும், அவர் தனியாக இருக்கார், அந்த சண்டையில் மேல் வளர விட வேண்டாம், நான் அப்பா சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவருக்கு வேண்டிய நிறைய தயாரிப்பாளர், முக்கியமான ஒரு நண்பர்னு சொல்லலாம் ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க. பட் அவர்கிட்ட கடைசியாக மனோஜ் அவர்கள் பேசும்போது பார்த்தோம்னா அப்பா பற்றி நிறையா விஷயங்கள் ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. பேசிட்டு அப்பாவோட சண்டை போடுறது ரொம்ப தவறுது, ஸோ தனியாக இருக்கார், நான் அப்பா சமாதானப்படுத்திட்டு நான் கூப்பிட்டு என்னோட வச்சுக்கலான்னு இருக்கேன்ன்றதை. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சரியாவார் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாட்ட சொல்லும்போது தான் இது அப்பா கிட்ட எப்படியாவது போய் சொல்லு, இல்லை நாளைக்கு நான் போய் அப்பா கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட அந்த ஒரு சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. பட் தயாரிப்பாளரும் சரி நல்ல விஷயம் தான் மனோஜ் முடிவு பண்ணியிருக்கேன், அப்பா பிள்ளை சண்டை தானே ஒன்று, நீ போனால் சரியாயிடும் அப்பா இப்போ கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. இது ஒரு 4-4:30 மணிக்கு நடந்த சம்பவம். ஒரு 6:30 மணிக்கு மனோஜ் இறந்துட்டாங்க. எதிர்பார்க்கல ஹார்ட் அட்டாக் ஏன்னா உடலில் ரொம்ப மோசமான கண்டிஷனில் அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு 4-5 முறை போயிட்டு தான் வந்தார். வந்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பட்சத்தில் இறந்த செய்தி இது பாரதி அவர்களுக்கு போகுது. அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார். அந்த தயாரிப்பாளர் என்னப்பா மனோஜ் உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தாங்க, நாளைக்கு கூப்பிட்டு வரலான்னு போது இன்றைக்கி எப்படி ஒரு மரணம் ஆயிடுச்சு அவருக்கு. பாரதி ராஜானால அவருடைய மனசாட்சி அவர் கேள்வி ஆரம்பிச்சு, நம்ம பையன் கூட சண்டை போட்டது தவறோ, பேசாமல் இருந்துட்டு ஏதோ அவனே உடலை கெடுத்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டு போது. ஏன்னா ரொம்ப பாசம் ரொம்ப வச்சுருந்தார் மனோஜ் மேலே, உயிரே வச்சுருந்தாருன்னே சொல்லலாம். பட் அவருடைய இறப்பு அவருக்கு டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா சின்ன வயசு இது, அதாவது எனக்கு கொல்லி போட வேண்டிய வயசில் அவனுக்கு நான் கொல்லி போடுறேனுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்ட அழுது கேள்விப்பட்டவனே உடஞ்சவர் தான். அதோட பாரதி அவர்களை கூப்பிட்டு வந்தாங்க மனோஜ் வீட்டுக்கு. கத்தி கதறி அழுது, இப்போ நடக்கவே முடியாமல் சேரில் உட்காந்து பக்கத்தில் அழுதுகிட்டே இருந்தேன். மனோஜ் பாடி எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே கண்களையும் கத்தி கதறதை பார்த்தோம். அப்போ நுடிஞ்சவர் தான். பையனை கடைசி நேரத்தில் பக்கத்தில் வச்சு நான் பார்க்க முடியல, இந்த பிரச்சனையாச்சு. ரொம்ப 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 வேதனைப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப நொடிஞ்சு போய் விழுந்தவர் தான். அப்புறம் மனோஜனுடைய
இந்த இறுதி சடங்குகளெல்லாம் ரொம்ப வேதனை பண்ணும்போது அவர் டோட்டலாக அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகி படுத்தார். அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டார். மனோஜ்னு சொல்லி பேசும்போது வந்து எதையாவது ஒன்று பேசுறது டக்குன்னு பண்ண முடியல. நிறைய பேருடைய அதாவது வெளி உலகத்துலேருந்தே அவர் கொஞ்சம் துண்டிக்கப்பட்டது மாதிரி இருந்துட்டார். அவர் வீட்டுக்குள்ளே இருந்தது மாதிரி. இது போக போக ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் அவங்க பொண்ணு ஃபாரின்ல இருந்தாங்க. வெளிநாட்டில் இருக்கும்போது சரி எப்படியாவது அப்பாவை கூப்பிட்டு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி அனுப்பலாம்னு சொல்லி பொண்ணு வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கேயும் பாரதிராஜா வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க. பட் இருந்தாலும் பொண்ணு மேலே என்னதான் ஒரு அஃபெக்ஷன், இந்த மனோஜ் தான் அவருக்கு மனோஜ்னே உயிரை விடுவார். அங்கே போய் அவர்னால வந்து அதான் இருக்க முடியல. மனோஜ் நம்மவே பொண்ணுக்கிட்ட பேசுறது, மருமகிட்ட பேசுறது, அங்கேயும் ஒரே கஷ்டம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாலும் அதுலேருந்து ரெக்கவரி வரமாட்டேன்றார். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் சுயநலம் மிஸ் ஆகுது. பொண்ணுக்கிட்டே நீ யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்ப மோசமான கண்டிஷன் தான். சரி அங்கே வச்சுட்டு நீ பார்த்தா கஷ்டமாகும். சரி நான் சொந்த இடத்துக்கு சென்னைக்கோ இந்த தேனியில் பக்கத்தில் அள்ளினர் தான் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் பிறந்தது. இப்போ அங்கே போய் வச்சு பார்த்துட்டு இது வந்து அந்த ஒரு சிஸ்டம் கரெக்டாக இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி திரும்பி வெளிநாட்டிலேருந்து பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்தாங்க. அந்த சுயநலங்கிறது வந்து திடீர்னு போகுது, திடீர்னு வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஞாபகம் வந்ததுன்னா டக்குன்னு பார்ப்பார், பேசுவார். அப்புறம் டக்குன்னு போச்சு அப்படின்னா அவர் நீ யார், எதுக்கு இங்கே வந்து அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது ரொம்ப எல்லாமே உடனே ரொம்ப பாரதிஜாவுடைய நிலைமை இப்படி அதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. திரும்பி கூட்டு வந்து பார்த்தாங்க. பட்டு சில நேரங்களில் சூழ்நிலை வரும்போதெல்லாம் வந்து பணம் தேவைப்படுறது மாதிரி போகுது. அசாட் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது அவருக்கு. இருந்தாலும் அவருடைய மருத்துவ செலவுக்கு பட் அவருக்குன்னு சில மணி தேவைப்படும் போது தான் அப்போது நம்மளுடைய கூட நடித்த நடிகர்கள் இவங்ககிட்டலாம் பேசலாம் போது கடைசியாக திருச்சிட்டம்பலம்னு நினைக்கிறேன் தனுஷோட பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. அப்போது தனுஷ் இப்போது பாரதிராஜா அவர்களை பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்க கூடவே இருந்து பார்த்துக்கிறது வைக்கிறதுக்கு. இப்போ தனுஷுக்கு ஃபோனை போட சொல்லி அவங்க ஃபோன் போட்டு தனுஷ்கிட்ட பேசி இது மாதிரி எனக்கு பணம் வேணும், உடம்பு சரியில்லை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல சொல்லி அவருடைய கூட இருந்த உதவியாளர் பேசி தனுஷ் நாலேஜ் போகுது. பட் ஏன்னா பாரதிராஜா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து தனுஷ்கிட்ட இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் பண்ணும்போது அது கொடுத்த அமௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட்டில் போட்ட விஷயம் இருக்குது. இப்போ பாரதிராஜா வந்து கேட்க மாட்டேன் இப்படி இருக்கான்னு சரி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார், திடீர்னு சுயநலவு வருது வரல ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கும்போது தனுஷ் நிறைய கிட்டத்தட்ட 15-20 லட்சத்துக்கு மேலே ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் இருக்குது. பாரதிராஜா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாங்க, போட்டு பண்ணுறாங்க. மற்றவங்கள்ட்டையும் பணம் கேட்குறாங்க. பணம் எல்லாமே போட்டு பாரதிராஜா அப்படிங்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது இயக்குனர் இமயம் அவருக்கு இப்படி சூழ்நிலையான்னு சொல்லி பார்ப்பதற்கு ரொம்ப மனசு நிறைய பேருக்கு. ஸோ பணம் இது பண்ணாங்க. திடீர்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சந்தேகம் வருவாங்களே, திடீர்னு ஒருத்தர் பாரதிராஜா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தேகம் வந்து என்கொயரி பண்ணும்போது இல்லை பாரதிராஜா கேட்டார் அப்படிங்கிறது ஒரு உதவியாளர் மேலே ஒரு சந்தேகம் வர மாதிரி வருது. இருந்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் இதுக்கடையில் பார்த்தோம்னா திடீர்னு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமான கண்டிஷன் வருது. ஹாஸ்பிட்டல் 3-4 முறை வந்து அப்படியே யமன் வந்து பார்த்துட்டு போனது மாதிரி தான் இருக்கும் நமக்கு. வேணாம் அந்த மனிதன் விட்டுட்டு போகணும்னு நினச்சாருன்னு தெரியல. 3-4 முறை வந்து மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு வந்தார். வந்து பார்த்தா கடைசியில் அந்த தொற்றுநோய் இதயம் தொற்றுநோய் இந்த மூச்சு திணறல் வந்து இதயம் தொற்றுநோய் வந்து அதில் ரொம்ப சிரமப்பட்டார். பட் இந்த நேரத்தில் நான் பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாறினார். இந்த நேரத்தில் வந்து நான் பத்திரிகைகளுக்கு முதல்ல பாரதிராஜா அவர்களை சந்தித்த ஒரு ஞாபகம் தான் வருது. இந்த கணீர் குரல் அவருடைய ஸ்பீச் அப்படி இருக்கும். அப்படியே அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாலே ஒரு சிங்கம் வந்து நடந்து வர்ற மாதிரி கர்ஜிக்கிறது மாதிரி இருக்கும். அப்படி மிரளுவாங்க எல்லா பேருமே. ஆனால் படங்கள் பண்ண எல்லாமே 90% படங்கள் சூப்பர் டூப்பர் படங்களாக கொடுத்தார். அப்படி பார்த்து கம்பீரம் நடந்து வந்த ஒரு பாரதிராஜா, கணீர்னு பேசின பாரதிராஜா வந்து படுத்த படுக்க நடக்க முடியாமல் பேசுறதுக்கு குரல் வராமல் இருக்கும்போது அது ரொம்ப அதை வந்து பார்க்குறதுக்கே முடியல. அது என்னடா அதை என்ன சொல்கிறேனே தெரியல எனக்கு. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டார். இந்த நேரத்தில் அவர் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கும்போது அவருடைய ரசிகர் அவர் டாக்டர் பாரதிராஜான்னு ஹாஸ்பிட்டலில் டீனல் ஓப்பன் பண்ணார். பாரதிட்ட கேட்கும்போது கூட என் பேரில் வைக்கிற ஓம் பேரில் வைப்பா, நீ டாக்டர் உன் செலவில் செலவு பண்ணுற பில்டிங் கட்ட ஹாஸ்பிட்டல் போது என் பேர் எதுக்கு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் பேருன்னா பாரதிராஜா ஹாஸ்பிட்டல் வைக்கணும், எனக்கு வந்து உங்களோட பெர்மிஷன் கேட்டார். சரி ரசிகராக இருந்து ஒரு தூரம் கேட்கும்போது பார்த்தோம்னா கொடுத்தாங்க. பாரதி ஹாஸ்பிட்டல் இன்னமும் டீனில் இயங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய தேசிய விருதுகளை வாங்கின ஒரு படங்கள் இருக்குது. பத்மஸ்ரீ பட்டங்கள் வாங்கின ஒரு கலைமாமணி விருது, தமிழ் திரைப்பட விருது ஏகப்பட்டது வாங்கிறார்.
இந்த ஞாபகம்லாம் அப்படியே என் கண்ணு முன்னாடி ஓடுது. இப்படி வந்து கம்பீரமா அந்த ஒரு ராஜா படுத்த படுக்கையான உடல்நிலை சரியில்லாம போனது. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை பார்க்க போனோம்னா, அவருடைய சகோதரியும் இறந்து போன ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப பாதிப்புள்ளாச்சு. பட் இந்த நேரத்தில வந்து மனோஜுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது போனா, சிலவனுடைய ஃபேமிலிக்குள்ள வந்து மனோஜ் தான் இறந்து போயிட்டாரு. சொத்துல பிரிச்சு குடுக்க வேணாம் அப்படிங்கிற மாரி சில பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுது. சில பேர் வந்து இல்ல மனோஜ் ஃபேமிலில அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு குடுத்து தான ஆகணும் நமக்கு இத. அப்படிங்கிற அளவுக்கு போம்போது மனோஜ் வந்து மனோஜுக்கு சேர வேண்டிய பணங்கள் சொத்தினுடைய ஒரு பகுதிய வந்து பொண்ணுக்கு எல்லாமே குடுத்துட்டாரு. அ இங்கே வந்து குடுக்கலங்கும்போது தான் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால பாரதி வெயிட் பண்ணாரு. ஏன்னா, நீ சினிமான்னு போறடா, ஹீரோ ஜெயிக்க முடியல, டைரக்டரா ஜெயிக்க முடியல, வேலைக்கு போகும்போது போகணும்னா, சரி கொஞ்சம் டைம் எடுத்து குடுக்கலாம்னு நினைக்கும்போது மனோஜ் இறந்துட்டாரு. அப்போ ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் குடுக்கலன்னா சில பிரச்சனைகள் உருவாகுது. சொத்து பிரச்சனை வருது. அதில ரொம்ப ரொம்ப நொடிஞ்சு போனதே அதில தான் அவரு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம பையனுக்கு குடுக்கும்போது மத்தவங்கலாம் சேர்ந்துட்டு இப்படி பண்றாங்களேன்னு, அதில மனோஜுக்கும், மனோஜ் ஃபேமிலிக்கும் நெறைய குடுக்கணுங்கிற அளவுல அவர் ரொம்ப வேண்டியப்பட்ட அந்த தயாரிப்பாளர் சொன்னேன் இல்லைங்களா? அவரு போனது. அப்புறம் சீமான் அவர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எப்படியாவது பண்ணணும் மனோஜ் அவர்கள் ஒய்ஃப் குடுக்கணும்ல அவரெல்லாம் ரொம்ப பாரதிஜி மேல மிக மரியாதை கொண்டவர் சீமான் அவர்கள். ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது கடைசி வரைக்கும் அவர்னால பண்ண முடியல. ஸோ அது ஒரு கடைசி வரைக்குமே பாரதிஜினால அந்த சொத்துக்கள வந்து மனோஜ் ஃபேமிலி குடுக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்படுது. 2வது பார்த்தீங்கன்னா, அவருடைய பேத்தி. அவங்க டைரக்ஷனுக்குள்ள வரணும்னு சொல்லி, அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது. தன்னுடைய பையன தான் மனோஜ் பெரிய ஹீரோ ஆக்க முடியல, டைரக்டர் ஆக்க முடியல பாரதிஜினால அந்த ஒரு ஃபீல் அவருக்கு இருந்தது. பேத்தி டைரக்ஷன்ல வந்துட்டு அது ஒரு இது நம்ம விட்டு போன இடத்த பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. அதுவும் பாரதியால கொஞ்சம் முடியல. இதுக்கிடையில பார்க்கணும்னா ரொம்ப அன்கண்டிஷனல் இருக்கும்போது ராதியா அவர்கள் வந்து தாய் கிழவி படத்த பத்தி பேசின விஷயங்கள் வந்து நேரா பார்த்தாங்க. அப்போ கூட வந்து பாரதிஜி உட்கார்ந்து பேசுனது, ராதியா கிட்ட பழைய நிகழ்ச்சிகள பகிர்ந்துக்கிட்டது, அந்த படம் வந்து நான் பார்த்தேன்னு சொல்றாரு அத. நேஷனல் அவார்டு உனக்கு கிடைக்கணும். கண்டிப்பா உனக்கு குடுத்தே ஆகணும். அப்படின்னு அப்பவும் அந்த கணீர் குரல் தான் நமக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த வீடியோ கூட நீ பார்த்தீங்கன்னா தெரியும். ராதியா கால்ல விழுந்த ஆசீர்வாதம். அவங்க என்ன ராதியா அறிமுகப்படுத்தினது அவர் தான். நெறைய ஹீரோயின்ல வந்து பாரதிஜா அறிமுகப்படுத்தி கொடிகட்டி பறந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. பல இயக்குனர்கள் சொல்லலாம். மனோபாலா, மணிவண்ணன், பாக்யராஜ் ஏகப்பட்ட இயக்குனர்கள உருவாக்குனாரு, ஹீரோயின்ல உருவாக்குனாரு. ஆனா தன் பையன வந்து அவரால உருவாக்கவே முடியல. ஹீரோவாக்க முடியல, அந்த டைரக்ஷன்லயும் ஆக்க முடியல. பட் இவரு நடிக்க வந்துடணும்னு தான் வந்தாரு. இவரால நடிக்க முடியல. ஹீரோக்கு ஏத்த மூஞ்சின்னு திட்டுனவங்க டைரக்ஷன்ல போனாரு. அப்புறம் அவரு அதுக்கப்புறம் ஏஜுக்கு அப்புறம் நெறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சார் தொடர்ந்து. ஸோ அப்படி ஒரு சகாப்தம் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் கூட இயக்குனர் இமே பாரதிஜி அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கப்பா, உன்ட்ட நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள். தமிழ் திரையுலகத்தை திருப்பி போட்டவரு 76ல. வில்லேஜ் சினிமா நடிகர்லாம் இப்படி தான் இருக்கணும்னு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தவரு. கடைசியா ராதிகா அவர்கிட்ட தான் பார்த்து பேசுனதுன்னு நெனைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் தேத்தி கொண்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. முடியல. மனோஜும் இறந்துட்டார். இப்போ மனோஜ் இடத்துக்கு தான் அவரும் போய் சேர்ந்தவர் 2 பேர் தான் இப்போ மேலோகத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆத்ம சாந்தி அடையட்டும். அவருடைய பேத்தி வந்து மனோஜ் அவங்களுடைய அப்பா ஆசையும், தாத்தா அவங்க பாரதிராஜா வாசல்லையும் அவர்கள் மிகப்பெரிய இயக்குனராக வந்து இந்த தமிழ் தொழுத்த 2 பேர் விட்டு போன இடத்தை அவர் நிரப்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பாரதிராஜாவும் வந்து இருக்கும்போது சொன்ன விஷயங்கள் இருக்கு. நாமும் அதான் சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ உங்கள் அப்பா மனோஜ் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. இப்போ தாத்தா பாரதிராஜா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக வாங்க. வந்து அவர்களுக்கு ஒரு ஆத்ம சாந்தி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்தில் தமிழ் திரையுலகத்துடைய மிகப்பெரிய ஒரு இழப்பாக இல்லை, இந்திய திரைத்துறையுடைய மிகப்பெரிய இழப்பாக நான் பார்க்குறேன். பாரதிராஜா அவர் இல்லைங்கிறது. ஒரு 84 வயசு வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டாரு. பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல விருதுகளை வாங்கினவர். பட் அவர் மறந்துட்டா கூட நம்மோட தான் வாழ்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். வரும் வந்து அதாவது இளம் இயக்குநர்கள் வந்து பாரதிராஜா அவருடைய படங்களை பார்த்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அதை. இப்போது தமிழக முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் கூட, ஏன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க பாரதிராஜா. காலையில் இன்னைக்கு டெல்லி போகிற ப்ரோக்ராம் அவர் விஜய் அவர்கள். அதுக்கு முன்பாக பாரதிராஜா அவர்கள் இறந்த செய்தி கேட்டு போய் முதல் ஆளாக போய் மாலை செலுத்திட்டு மரியாதை செலுத்திட்டு வந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது. பட் போகும்போது சொல்லிட்டு போயிருக்கா பாரதிராஜா அவர்கள் வந்து அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும். அப்படிங்கும்போது வந்து அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. காவல்துறையெல்லாம் சொல்லியிருக்காங்களா அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யணும்னு. இவர் டெல்லி ஒரு 3 நாள் விஷயமாக போக வேண்டிய ப்ரோக்ராம்னால அவர் இங்கே இருக்க முடியாத சூழ்நிலை. ஸோ நம்மகிட்ட இப்போ இல்லை பாரதிராஜா அவர்கள். இருந்தாலும் நம்ம இருக்கான்னு நினச்சிட்டு அவருடைய கலை பயணத்தை நாம் தொடரலாம் அப்படின்னு தான்
நான் சொல்லிக்கல அவர் விரும்புகிறேன். போனாலும் அவர் படங்கள் வந்து இன்னும் பேசும் நம்ம சொல்லலாம். அவங்க குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் சார்.